உக்ரைனான நாங்க ஆல்ரெடி இன்டர்செப்டார் ட்ரோன்கள்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ தெரியுமா? $72 மில்லியன் அளவுக்கான தொகையை நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உக்ரைனோட புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் முன்னாள் ருஸ்டம் உமர் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ஷமேல் அவர்கள் இருக்கா இல்லையா? ஸோ அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதிகப்படியான ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்றதுக்கான ட்ரோன்களை உருவாக்கக்கூடிய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிட்டாங்க. 72 மில்லியனும் ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கு போய் எந்த ஒரு இல்லாம பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆன்டி கரப்ஷன் வேற தூக்கி விட்டாங்க. இந்த டைம்ல பண்ணியிருக்கிறாங்கன்னா கரப்ஷன் ஆயிராதா அப்படிங்கிற கேள்வி. எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ உக்ரைன்ல அந்த லா கொண்டு வந்ததுல இருந்து ப்ரொடெஸ்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து வரல. மாறா யூரோப்பியன் யூனியன்லாம் ஆத்திரம் அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அது டேர்ன் ஆக போகுது, எப்படி உக்ரைன் தண்ணி ஊற்றி அமைக்க போறாங்களா, இல்ல தண்ணி நினைச்சிட்டு பெட்ரோல் எடுத்து ஊத்திடுவாங்களா, இல்ல ஆயில் எடுத்து ஊத்திடுவாங்களா, என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது மட்டும் கிடையாது. பெவர் 1 அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோன் டெக்னாலஜி, ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா பெவர் 1ன்ற ட்ரோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த டெஸ்ட் சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம சமீப காலமா 10, 20, 30ன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? உக்ரைன் 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமா தாக்கி அளிக்கிறதுக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ், அதாவது கேபிள் ட்ரோன்கள் இருப்பாங்களே, ஒயர்ல கனெக்ட் ஆயிருக்கும் ட்ரோனு. ஸோ அந்த ட்ரோன்கள் இருக்கனால ஜாமர்ஸ்லாம் யூஸ் பண்ணிலாம் வந்து பண்ண ஜாம் பண்ண முடியாது. இப்போ இவங்க 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சைட்லாம் 60 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறாங்க ரஷ்யா தரப்புலலாம். என்ன இது மிசைலோட ரொம்ப இதா இருக்குது ட்ரோன்கள், அதுவும் கேபிள் வேற இருக்குது. எப்படி 40 கிலோமீட்டருக்கு வந்து கேபிள் எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் இருந்தாலும் கலான்னு வந்துருச்சு, தேவைப்படுது. ஒயர் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளுங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இருந்துச்சுன்னா சப்ரஸ் பண்ண முடியாது. அப்பதான் இழப்புகளை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா சிக்கல். யார் இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையிறாங்களோ அவங்க சஸ்டெயின் ஆவாங்க. ட்ரோன்ல அடுத்த கட்ட வளர்ச்சி அடையலைன்னா அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அதுக்கேற்ப உக்ரைன் மட்டும் கிடையாது, நம்மளோட பிட்ஸ் வில்லானி ஹைதராபாத் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் ட்ரோன் தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளோட ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ட்ரோனை அவங்களே ரெடி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரிகானிசன், அதாவது உளவு வேலையை பார்க்கறதுக்காகவோ, ரெண்டாவது காமிகாசி ட்ரோனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல மல்டி வெரைட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்களை டெலிவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரோன்கள்னால போக முடியும். காமிகாசி ட்ரோன்கள் 1 கிலோ பேலோடு வரைக்கும் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது 1 கிலோ வெடிமருந்து இருக்கக்கூடிய ட்ரோன்கள் போய் துல்லியமா தாக்கி அளிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது ரிகானிசன் உளவு வேலையை பார்க்கறது மாதிரி பல்வேறு வகையில வந்து பண்ணா ட்ரோன்களை வடிவமைச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ராணுவத்துக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. அதாவது ட்ரோன்கள் ஓகே எவல்யூஷன் ஆகுது. இப்ப அதை தடுக்கணும் அப்படின்னாலே இந்த ட்ரோன்றதுனாலே கம்யூனிகேஷன்னாலே ஒயர்லெஸ் அப்படின்னா ஜாம் பண்ண முடியும், ஒயர்டு அப்படின்னா ஜாம் பண்ண முடியாது. அந்த ஒயரை கட் பண்ணா மட்டும்தான் ஆகும். ஸோ உக்ரைன் ரஷ்யா இவங்களாம் ஒயர் ட்ரோன்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணா ஒயர்லெஸ் ட்ரோன்கள் தான் ரொம்ப ஈஸியா வந்து பண்ணா பண்ணிட முடியும். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால ஒயர்லெஸ் ட்ரோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருதரப்புலையும் களத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எந்தெந்த இதுலலாம் இந்த வைஃபை ஜாமர்ஸ் வச்சிருக்காங்களோ, அதாவது இந்த ஒயர்லெஸ் ஜாமர்ஸ் வச்சிருக்காங்களோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். இப்போ அந்த ஒயர்லெஸ் ஜாமர்ஸ்லாம் ஒரு இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பத்துல, ஒரு பில்டிங்ல, இல்ல ஒரு நபர் வந்து பண்ண பேக் பேக்ல, இல்ல வண்டியில போகும்போது, டேங்குகள்ல, இது போல இடங்கள்ல வந்து பண்ண இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க. அதையும் மீறி போய் அடுத்தடுத்த சேனல்ல கனெக்ட் ஆகி ட்ரோன்கள் அடிக்கும். அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ள போகும்போது தான் அந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னெஃபெக்டிவா மாறும். இப்ப டேங்க் இங்க தான் இருக்கு. ட்ரோன் இந்த பொசிஷன்ல கொண்டு போனோம்னா பக்கத்துல போகும்போது ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொசிஷன் வர உடனே சிக்னல் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போய் வேகமா எதிரில் போய் மோதுற மாதிரியான டிசைன்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரோன்கள்லாம் இழப்புகளை ஏற்படுத்து. கனெக்ஷன் கட்டானாலும் இழப்புகள் ஏற்படுது. சில கிலோமீட்டர் தூரம் வந்து அது போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு ட்ரோன்கள்ல. இப்போ அது போல
ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸ்லாம் வந்து பண்ண தேடி தேடி அழிச்சிடுறாங்க இருதரப்புலையும். இது போல ரோபாட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன இடத்துல எல்லாம் சைஸ் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை போய் புதர்ல, இல்லை ஏதாவது மரத்துல, இல்லை ஏதோ ஒரு ட்ரென்ச்சில் எங்கேயா போய் மறைஞ்சாப்புல இதை கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே வந்து பண்ண பதுங்கி இருக்கும். எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணி அந்த வழியா போகக்கூடிய ட்ரோன்கள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிடும். கர்வட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சிஸ்டம் இது, இந்த ரோபாட் சிஸ்டம் இது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட்ல இருக்கிறதுனால ரிமோட் கண்ட்ரோல் தான். இதுவும் ஒயர்ல இருக்குது, ஒயர்லெஸ்லையும் இருக்கு. ஸோ இது போல ட்ரோன்கள் இப்படி இருக்கிறதுனால 20 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் அட்டானமஸா இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். 12 மணி நேரம் தொடர்ந்து உளவு வேலையும் பார்த்தணும். யாராவது ஊடுருவி வராங்களா, அப்படியே கமுக்கமா பதுங்கி அந்த இடத்துலயே இருக்கும். அட்டாக்லாம் பண்ணாது. பட் ஆனால் ரஷ்யன்ஸ் இந்த வழியா வராங்க, இந்த மாதிரி வராங்க, ஹெவியான ஆக்டிவிட்டி இருக்குன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல 12 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதுவே தானா முடிவெடுத்து அந்த இடத்துல அட்டானமஸாக வந்து பண்ணால் ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும். இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை ஆக்டிவேட் பண்ணி வரக்கூடிய ட்ரோன்கள்லாம் ஜாமும் பண்ணிட்டு இருக்கும். இதுல வந்து வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் 220 1050 வரைக்கும் இருக்கக்கூடிய மெகாஹெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணும். அது கூடவே 2.4 ஜிகாஹெட்ஸ் இருந்து 5.8 ஜிகாஹெட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சியும் சப்ரஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் எல்லா கனெக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரோன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்ரஸ் பண்ணிடும். இதனால ரிமோட் கண்ட்ரோல்டுன்னு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் உள்ள வராது. இது போல தொழில்நுட்பங்கள் இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது போல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதிகமான ட்ரோன்கள் வேணும், பணம் பத்தலை, ஆல்ரெடி 70 மில்லியன் பண்ணிக்கிறாங்க, அதிகமாக பணங்கள் வேணும். இப்போ புதுசாக வந்துக்கிற பிரைம் மினிஸ்டர் வேற ஃப்ரெஷ்ஷாக ஆள் வந்திருக்கேன் நான், அப்போ ஃப்ரெஷ்ஷான பேச்சு தான் இருக்கணும். IMF என்ன ஃப்ரெஷ்ஷாக லோன் தருவீங்க அப்படிங்கோட ஃப்ரெஷ்ஷாக கேட்டுக்கிறாங்க லோன் புதுசாக. முன்னாடி இருக்கிறவங்க தான் சமீபத்தில் ஏதோ 3 பில்லியன் 4 பில்லியன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக IMF என்ன லோன் தருவீங்க அப்படிங்கோட கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பணங்கள் தேவைப்படுது. ஸோ இதனால பசி அந்த அளவுக்கு இருக்கு உக்ரைனுக்கு இல்லையா? ஸோ அதுக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா? மொத்தம் 52 நாடுகளோட கூட்டணி ராம்ஸ்டெயின் ஃபார்மேட்ல வந்து பண்ண 29வது மீட்டிங். உக்ரைனோட கான்டாக்ட் குரூப் எல்லாரும் வாங்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்ல கான்டாக்ட் சேர்த்து வச்சிருப்போம் நம்பர். இது போல ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, இது போல ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்களாம் ஆஜராவாங்க இல்லையா? ஸோ அது போல உக்ரைனோட கான்டாக்ட் குரூப்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் குரூப்ல இருக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் 52 பேத்துக்கு கால் அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அசம்பிள் ஆகிக்கிறாங்க. ஜூலை 21ஆம் தேதி பேசிக்கிறாங்க. 50 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 52 நாடுகள் இருக்கும். எந்த அளவு உதவிகள் செய்ய முடியுமோ செய்யணும் அப்படிங்கல UK, ஜெர்மனி தலைமையில வந்து பண்ண ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. பெரும் அளவுல ஃபண்டிங்லாம் வந்திருக்கு, உதவிகள்லாம் செய்யறாங்க. டென்மார்க் இவ்வளவு பல நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் செய்யறாங்க அப்படிங்கல சொல்லப்பட்டு வருது. கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு டைம் மீட்டிங் இதை 29 மீட்டிங் நடந்திருக்குல்ல, ஒரு டைம் சொல்றாங்க. பெருசா உக்ரைனுக்கு எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. ஜெலன்ஸ்கியாலும் இது போல கிடைச்சிருக்கு. ஆஹா சூப்பரா கேட்டதுக்கு மேல கொடுத்துட்டீங்கன்னு ஒரு தடவை கூட சொன்னதில்ல. இந்த தடவையா சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.